தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா அப்படிங்கிற மாதிரி கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நண்பர் இதை கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னென்னு எட்டி பார்த்தா வெள்ளரி பழம். நானும் எவ்வளோ வெள்ளரி பழம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இப்படி ஒரு பேக்கேஜில் இப்போ தான் பார்க்குறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஊற்றுது. ஓ மை காட், வெடிச்சிருச்சு போல இருக்குது வெள்ளரி பழம். ஊற்றுது உள்ளேருந்து. இந்த வெள்ளரி பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸலண்ட் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உடம்பெல்லாம் எரியுது, யூரின் போனால் எரியுது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 3 நாள் இந்த வெள்ளரி பழ ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க, யூரிக் ஆசிட் அதிகமாக உள்ளவங்க, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ஒரு எக்ஸலண்ட் டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்கும். எவ்வளவோ மார்க்கெட்டில் டீடாக்ஸ் ட்ரிங்க்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நேச்சர்ஸ் பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் இந்த வெள்ளரி பழ ஜூஸ் தான். இந்த வெள்ளரி பழத்தில் வைட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. பொட்டாசியம் சத்து இதில் நிறையா இருக்குங்க. வெயில் காலத்தில் நம்ம எல்லாருக்கும் லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு, வேர்த்து போய் ஹைப்போ டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த வெள்ளரி பழ ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற கலோரிஸும் கம்மி தான். ஃபைபர்ஸ் நிறையா இருக்கிறதுனால டயபெட்டிஸ் உள்ளவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் நிறைய பேர் இதை சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இயற்கையாக உள்ள பழங்கள்லாம் நம்ம இந்த சம்மர் சீசனில் நிறைய சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும்.